அன்பு நண்பர்களே, இனிய காலை வணக்கம். மரம் வைக்கிறதுக்கு எதுக்கு விழா, மரம் வளர்க்குறதுக்கு எதுக்கு விழான்னு ஒரு கேள்வி நிறைய பேருக்கு, இன்றைக்கி புதிதாக எங்களை பார்க்குறவங்களுக்கு நிறைய பேருக்கு இருக்கும். ஏற்கனவே பல மேடைகளில் சொன்னது தான். திருப்பூர் 1970s குக்கிராமம், நம்ம பல்லடம் தாலுக்கில் திருப்பூர் கிராமம் அப்படி தான் இருந்துச்சு. ஒரு தாலுக்கா ஆஃபீஸ் கூட திருப்பூரில் இல்லை. தொழில் வளர்ந்தது. நம்ம இன்றைக்கி திருப்பூர் மாநகரம், திருப்பூர் மாவட்டம், இந்த தொழில் வளர்ச்சியெல்லாம் வரும்போது ஒரு பெரிய பசுமை பரப்பை அழைச்சோம். சாய தொழிற்சாலைன்ற பேரில் ஒரு ஆத்தையும் நொயலாத்தையும் அழித்தோம். அந்த நம்ம பண்ண பாவத்துக்கெல்லாம் பிராயச்சித்தமாக தான் கலாமையா இறந்தப்போ இந்த வனத்துக்குள் திருப்பூர்னு ஒரு இனிஷியேட்டிவ். மிச்சம் எல்லா கதையும் உங்களுக்கு தெரியும். இன்றைக்கி மேடையில் இருக்கிற ஆளுமைகளை பற்றி உங்களுக்கு கட்டாயம் சொல்லியே ஆகணும். ஈஸ்ட்மேன் எக்ஸ்போர்ட்ஸோட சேர்மன் அண்ட் மேனேஜிங் டைரக்டர் திரு சந்திரன் அண்ணா நம்மளோட இருக்காங்க. இந்தியாவின் முதன்மை ஏற்றுமதியாளர், ஒரு 15 வருஷமாக நம்பர் 1 ஏற்றுமதியாளர்ன்ற அவார்டு வாங்கிட்டு இருக்கிற பெருமைக்குரியவங்க. வனத்துக்குள் திருப்பூரோட முதுகெலும்பு. அன்கண்டிஷனல் சப்போர்ட். நீ வனத்துக்குள் திருப்பூருக்கு மென் மெட்டீரியல் மணி என்ன வேணாலும் எப்போ வேணாலும் கேட்டுக்கலான்ற ஒரு அன்கண்டிஷனல் சப்போர்ட் டே 1லேருந்து கொடுத்துட்ருக்காங்க. அவங்க நம்மளோட இணைஞ்சதில் மகிழ்ச்சி. அடுத்ததாக நமது திருப்பூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் திரு சஷாங்க் சாய் IPS அவர்கள். அவரை நம்மள நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், இருந்தாலும் ஒரு சின்ன அறிமுகம். காவல்துறை ரொம்ப கடுமையான பணி, உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச விஷயந்தான். அதில் எந்த அரசியல் அழுத்தத்துக்கும் நிர்பந்தத்துக்கும் ஈல்டாகாமல், எந்த அதிகார வர்க்கத்துக்கும் ஈல்டாகாமல், நியாயம் என்னமோ அதை செய்கிற வெகு சில அதிகாரிகளில் நம்மளோட SP சாரும் ஒன்று. போன வாரம் நான் அவரை இந்த அழைப்பதற்காக சந்திக்க போகும்போது அப்போ ஆஃபீஸில் ஒரு இஷ்யூ ஓடிட்டு இருந்துச்சு. ஊர் பேர் குறிப்பிட விரும்பல. ஒரு பள்ளியில் ஒரு மாணவன் பையில் கஞ்சா இருந்துச்சு.
அதை பிடிச்சிட்டாங்க. அவர் சொன்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ரொம்ப முக்கியமாக கவனிக்கணும். அந்த பையன் பேர் ஸ்டேட்மெண்ட்லேயே வரக்கூடாது. கொண்டு வந்தவன் விற்றவன் இவன் பேர்லெல்லாம் இந்த செக்ஷனில் வந்து வழக்க பதிவு பண்ணுங்கன்னு சொல்லி நான் ஒரு 5 நிமிஷம் அவங்களோட உரையாடல் முடிச்சதுக்கப்புறம் கேட்டேன், ஏன் சார் அப்படி சொன்னீங்கன்ட்டு. அவன் சின்ன பையன், அவனை வந்து கெடுத்தவன் தான் வந்து நம்ம பனிஷ் பண்ணணும். எந்த சூழ்நிலையிலையும் அவன் பேர் ஸ்டேட்மெண்ட்டில் வந்தால் கூட வந்து கோர்ட்டில் அவன் வாழ்க்கை அவனை இழுத்து வீணடிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லி. ஆக நியாயம் அப்படின்றது வந்து அறியாமல் ஒரு தவறு செஞ்சுருந்தா கூட வயசை கருதி அவங்கள தண்டிக்கக்கூடாதுன்னு நினைக்கிற அப்படி ஒரு அற்புதமான அதிகாரிகள் நம்மளோட இருக்கிறது வந்து திருப்பூர் மாவட்டத்துக்கே பெருமை. அவரோட பாஸ் ஒரு மரம் வளர்க்கும் விழாவுக்கெல்லாம் வந்து ஒரு ஐஜி வர்றதுன்றது வந்துங்க அவ்வளோ எளிதான காரியம் அல்ல. என்ன காரணம்னா அவங்களோட ஜூரிஸ்டிக்ஷன் வந்து இந்த பக்கம் ஊட்டி, உங்களுக்கு தெரியும் 3 ஸ்டேட்டு சந்திக்கிற இடம் கூடலூர், இந்த பக்கம் பாலக்காடு கேரளா பார்டரு, அங்கே ஹொசூர் நம்ம கர்நாடகா பார்டரு, 7-8 மாவட்டம். எவ்வளவு தலைவலிகள் அவங்க நிர்வாகத்தில் இருக்கும். ஞாயிற்றுக்கிழமை இன்றைக்கி வந்து குடும்பத்தோடு இருக்கிறதுக்கு ஒரே ஒரு நாள், குடும்பத்தோடையும் இந்த பக்கம் வாக்கி டாக்கியும் இந்த பக்கம் மொபைல் ஃபோன் இருக்கிறது தான் அவங்களோட தொழில். நம்ம கூப்பிட்டோன்றதுக்காக இன்றைக்கி காலையில் வந்து நம்மளோட இருந்திருக்காங்க. சார் ரொம்ப ரொம்ப நன்றி. அவரை பற்றியும் சொல்லணும். சில வருடங்களுக்கு முன்பு சென்னையில் வந்து ஒரு பேங்க் ராபரி, வடமாநில கொள்ளையர்கள் வந்து ராபரி. அடுத்த சில நாட்களில் வந்து ஒரு வீட்டில் வந்து மொத்தத்தையும் ரவுண்டு கட்டி என்கவுண்டர் பண்ணாங்க. ஞாபகம் இருக்கா? ரொம்ப ஃபேமஸான ஒரு கேஸ். ஸோ அந்த ஆப்ரேஷனோட தலைமை வீரர் வந்து நம்ம ஐஜி தான். திருக்குறளில் அழகாக திருக்குறள் பேசுவார் எல்லா சிச்சுவேஷனுக்கும். இப்போ இன்றைக்கி வந்துட்டு போனாருன்னா மரம் எதுக்கு வைக்கணுன்றதை பற்றி ஒரு திருக்குறள் வந்து இன்றைக்கி அவரோட ட்விட்டர் பேஜில் இன்றைக்கி சாயந்தரம் ஏற்றிடுவார். வேலையில் வந்து ரொம்ப கடுமை காமிக்கிற ஒரு அதிகாரி அது முடித்த உடனே அவரோட டீமை தோழமையோட வாஞ்சையோடு அணைச்சி எடுத்துகிட்டு போகிறதுல வந்து அவருக்கு நிகர் அவர் தான். எனக்கு பெரிய ஆச்சரியம், சில மேனேஜ்மெண்ட் லெசன்ஸ் அவர்கிட்ட நான் கற்றுப்பேன். எப்போ போய் ஒரு 1/2 hour 1 hour அவர்கிட்ட பேசிட்டு வந்தாலும் எனக்கு ஒரு பிஸ்னஸ் டிப்ஸ் அங்கே கிடைக்கும். ஒரே ஒரு உதாரணம் மட்டும் சொல்கிறேன், காலத்தின் அருமை கருதி. ஒரு தடவை பேசிட்டு இருக்கும்போது அவர் சொன்னார், சிவராம், டீமில் நல்லவனை விட வல்லவன் தாங்க வேணும். அவன் சில தவறுகள் பண்ணுறவனா கூட இருக்கட்டும், வெறும் நல்லவனை வச்சு பிரயோஜனம் இல்லைங்க. நீங்கள் வந்து அவன் வந்து டாஸ்க்கை முடிக்கவே மாட்டான் அப்படின்னு என்ன சார் சொல்கிறீங்க? சில நேரத்தில் வந்து ஒரு கரப்டிவ் ஆஃபீஸரை கூட வந்து வச்சுக்கணும்னு சொல்கிறீங்களா சார்? பாருங்கள், சொல்கிற டைமுக்கு சொல்கிற டாஸ்க்கை முடிக்கிற படை தான் எங்கள் போலீஸ் ஆகட்டும் உங்கள் தொழிலாகட்டும் ஜெயிக்க முடியும். ஒருத்தர் ஆஃபீஸ்க்கு 1 மணி நேரம் லேட்டாக வருவார் வாடிக்கையாகவே. உங்கள் ஹெச்ஆர் என்ன சொல்லுவான்? இவன் சரியில்லை, டிசிப்ளின் இல்லைன்னு சொல்லுவான். ஆனால் லேட்டாக வந்தாலும் உங்களுக்கு 2 மணி நேரத்தில் வேலையை முடிச்சு கொடுத்துட்டு போனால் அவன் தாங்க உங்கள் நிர்வாகத்துக்கு வேணும். 10 நிமிஷம் அட்வான்ஸாக வந்து 1 மணி நேரம் லேட்டாக போகிறவன் டாஸ்க்கை முடிக்கலைன்னா என்ன யூஸ் அப்படின்னாரு. மிகப்பெரிய மேனேஜ்மெண்ட் லெசனு சார். அடுத்த மாதம் 2 ஆள் வேலையை விட்டு தூக்கிட்டேன் உங்கள்கிட்ட இதை கேட்டதுக்கப்புறம். ஏன்னா ரொம்ப நல்லவனாக இருந்தாங்க. நான் சொல்லிட்டேன், ஐயா நான் பஜனை மடம் நடத்தலை, நல்லவனை வச்சு வேலைக்கு ஆகாது, எனக்கு ஒரு குரு கிடச்சிட்டார், இப்போது தெளிவாக நல்லதையும் கிட்டதை சொல்லி கொடுத்துட்டேன்னு சொல்லிட்டு. ஹீ லீட்ஸ் தி ஃபோர்ஸ் ஃப்ரம் ஃப்ரண்ட். ஒரு தலைமை அதிகாரின்றவர் ஒரு கிரைசிஸில் பின்னாடி இருந்து படையை இயக்குறாரா, முன்னாடி ஃப்ரண்ட் ரன்னராக இருக்கிறாராங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதில் வந்து நம்ம ஐஜி சார் வந்து ஹீ லீட்ஸ் டீம் ஃப்ரம் த ஃப்ரண்ட் சொன்னார் ஒரு தடவை. என் வண்டியில் எப்போவுமே சிவராம், ஐ வில் ஹேவ் another செட் ஆஃப் ட்ரெஸ் அண்ட் மை பர்சனல் வெப்பன்ஸ். ஏன்னா என் தொழில் எமர்ஜென்சி எப்போ வரும் தெரியாது. இன் கேஸ் ஆஃப் கிரைசிஸ் நான் வந்து என் கன்மேனை நம்பி நான் இருக்க மாட்டேன். முதல்ல முன்னாடி நான் நிற்பேன். ஒரு கிரைசிஸ் வந்தால் டெசிஷன் ஸ்பாட்டில் எடுப்பேன். என்னோட டீமையும் ப்ரொடெக்ட் பண்ணணும், என்னையும் ப்ரொடெக்ட் பண்ணிக்கணும்னு சொல்லி ஒரு பெரிய ரசிகன் ஆகிட்டேங்க நான் அவருக்கு. நான் அதிகமாக யாரையும் புகழ்ந்து பேச மாட்டேன், என்னோடய நேச்சர் எல்லாருக்கும் தெரியும். ஆனால்
இந்த 2 அதிகாரிகளுமே இன்றைக்கி மேடையில் இருக்கிற 2 அதிகாரிகளுமே நான் போய் பார்த்த மாதிரி நீங்கள் யார் வேணாலும் போய் எப்போ வேணாலும் சந்திக்கலாம். இந்த அதிகாரிகளே அவங்க அலுவலகத்தில் உங்கள்கிட்ட ஒரு நியாயமான குறை இருந்தால் உங்கள் குறை என்னன்னு நேராக ஐஜியை அவரோட ஆஃபீஸில் சந்திக்கலாம், எஸ்பி அவரோட ஆஃபீஸில் சந்திக்கலாம். நிறைய முன்னாடி அதிகாரிகள் இருந்தால் கூட ஒரு பெட்டிஷனர் ஒரு மனுதாரரை சந்திக்காமல் அவங்க திருப்பி அனுப்ப மாட்டாங்க. நம்மளோட பக்கம் நியாயம் இருந்தால் அந்த நியாயத்தை அட் எனி காஸ்ட் அவங்க டெலிவரி பண்ணுவாங்க. அது எந்த அழுத்தத்துக்கும் அப்படியே ஒரு சிரிப்பில், எந்த அரசியல் அழுத்தத்துக்கும் எந்த ஆளுமையோட அழுத்தத்துக்கும் ஈல்டாகாமல் அப்படி ஒரு ஸ்மைலில் வந்து கடந்து போயிடுவாங்க. அவங்க 2 பேரும் இன்றைக்கி வனத்துக்குள் திருப்பூரில் இந்த வருஷத்தோட 2 லட்சம் கண் இன்றைக்கி கம்ப்ளீட் பண்ணுறோம். 8 வருஷத்தில் 15,10,000 கண் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இந்த வருஷம் நான் சொல்லும்போது இட் இஸ் ஃப்ளாட் 6 மந்த்ஸ், 6 மாதம். இன்றைக்கி இந்த ஃபீல்டு மாதிரி 262 ஃபீல்டில் இந்த வருஷம் மரம் வச்சுருக்கோம். அப்போ 262 ஃபார்மரை பார்க்கணும், 262 பேர்கிட்ட வந்து கேன்வாஸ் பண்ணோம், அவங்கள வந்து ட்ரிப் இரிகேஷன் போட வைக்கணும், அவங்கள வந்து ஃபென்சிங் பண்ண வைக்கணும். விவசாயிகள் வந்து இன்னோசன்ட் தான், அப்பாவிகள் தான். ஆனால் இந்த வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டி வந்ததுக்கப்புறம் இந்த விவசாய டீல் பண்ணுறது பயங்கரமான டாஸ்க். இன்றைக்கி எல்லோரும் வந்து அவ்வளவு நாலேஜ் இருக்குது. இதில் என்ன பெனிஃபிட்? ஷார்ட் டேர்ம் கிராப்ஸ் இருக்குது, மீடியம் டேர்ம், லாங் டேர்ம் கிராப் இருக்குங்க. இப்போ இந்த ஃபீல்டில் இன்றைக்கி வைக்கிறது வந்து 9,000 சவுக்கு நடப்போகிறோம். ஃபார்மலாக வந்து நீங்கள் வச்சது 2 மஹோகனி சார் வச்சிங்க. இங்கே தண்ணியோட டிடிஎஸ் ரொம்ப அதிகங்க, 4000 டிடிஎஸ் ஹார்ட்னஸ் ரொம்ப அதிகம். அந்த காலத்தில் சலவப்பட்டறைகள் இங்கே இயங்கிட்டு இருந்ததுனால வந்து அந்த தண்ணியை விட்டு ஹார்ட்னஸும் அதிகம், ஹை குளோரைடு கண்டென்ட்டும் அதிகம். ஸோ இதுக்கு சவுக்கு மட்டும்தான் வரும். அதனால் இன்றைக்கி வைக்கிற சவுக்கு வந்து 4 வருஷத்தில் வந்து ஹார்வெஸ்ட் பண்ணிடலாம். இது ஷார்ட் டேர்ம் கிராப். மீடியம் டேர்ம் கிராப் நம்ம சொல்கிறது வந்து தேக்கு, நம்ம குமிழ், இதெல்லாம் வந்து ஒரு 10லேருந்து 15 வருஷம். லாங் டேர்ம்னு சொல்கிறது செம்மரம், நீங்கள் அடிக்கடி கடத்தலில் பிடிப்பீங்க சார், செம்மரம், சந்தனம், இதெல்லாம் வந்து 25-30 இயர்ஸ். ஸோ மரம் வச்சா என்ன வரும்? மரம் வச்சா மழை வரும், எல்லாருக்கும் தெரியும். ஆனால் மலையை தாண்டி என்னென்ன வரும்? பறவைகள் வரும், சின்ன பூச்சிகள் வரும், உயிரினங்கள் வரும். ஒரு நல்ல சுற்றுச்சூழலை இந்த 15 லட்சம் மரத்தில் வனத்துக்குள் திருப்பூர் அழகாக பண்ணது அப்படின்றத வந்து போன வருஷம் சித்தார்த் ஃபவுண்டேஷன் டாக்டர் பிரமோத் சாரோட டீம் வந்து ஒரு ஆய்வறிக்கை எடுத்துகிட்டு கொடுத்தாங்க. நம்ம வச்சது 70 வகையான மரங்கள் தான். ஆனால் அங்கே ஃபீல்டில் இருந்தது 170 வெரைட்டி. நம்ம 70 வச்சோம், 5 வருஷம் கழித்து போய் பார்த்தா அங்கே 170 இருந்துச்சு. அதுதான் இயற்கை. ஸோ இதுக்கு வந்து வருஷம் 1.5 கோடி ரூபாய் செலவு பண்ணுறோம். இந்த 1.5 கோடி ரூபாய் நிதி எங்கேருந்து வருதுன்னா நிறைய டோனர் ஸ்பான்சர்ஸ் தான். வெற்றி வந்து ஒரு என்ஜிஓ, ஸோ ஒரு கவர்மெண்ட் ஆர்கனைஸ் ட்ரஸ்ட்டு. வருஷம் 1.5 கோடி வந்து திருப்பூரில் இருக்கிற தொழிலதிபர்கள் கொடுக்குற ஜெனரஸ் ஃபண்டிங், ஜெனரஸ் கான்ட்ரிபியூஷன், எல்லாமே டொனேஷன் தான் நடக்குது. இதில் வந்து ஒரு சிலர் இருக்காங்க, எப்பெல்லாம் பணம் ஷார்ட்டேஜோ அப்போல்லாம் போய் வாங்கிக்கலான்ட்டு. ஸோ அது வந்து நம்ம ஈஸ்ட்மேன் சந்திரன் அண்ணா அதில் ஒருத்தர். லாக்கி ஃபேஷன்ஸ் துரைன்னு என்னோட நண்பர், அவரும் இங்கே தான் இருக்கார். அவர் வந்து ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி அவர் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது நான் தான் முதல் எஸ்எம்பி மூர்த்தியன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். மங்களம் பஞ்சாயத்தோட தலைவர். மிக்க மகிழ்ச்சி அண்ணன் எங்களோட இன்னைக்கு கலந்துக்கிட்டதில். வாங்க 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 வாங்க. 20 வருஷம் முன்னாடி துரை வந்து கம்பெனி ஆரம்பித்தப்போ முதல் வந்து நூல் அவருக்கு நான் தான் அவருக்கு கடன் கொடுத்துருந்தேன் அப்படின்னு அவர் தான் சொன்னார். நான் மறந்துட்டேன். உங்களால் தானே நான் கம்பெனி ஆரம்பித்தேன், உங்களால் தானே நான் டெவலப் ஆனேன்னு சொன்னார். இந்த வருஷம் வந்து ஒரு 10,000 மரத்துக்கு வந்து அவர் ஃபண்டு கொடுத்துருக்காரு. 10,000 மரம்னா 6.5 lakh. ஸோ இது மாதிரி நிறைய நல்ல உள்ளங்கள் நம்மளோட இங்கே தான் வந்து பணம் இருக்குது, இங்கே தான் பூமிகள் இருக்குது, இங்கே தான் இயற்கையை சேர்த்தணுங்கிற தேவையும் இருக்குது. டுகெதர் இன்றைக்கி வந்து வாலண்டியர்ஸ் மட்டும் ஒரு 500 பேர் இருக்கோம் நம்ம டீமில். மரம் வைக்கிறதுக்கு 500 பேர் இளைஞர்கள் நம்மளோட. ஒரு நாளைக்கு 2 ஃபீல்டில் வச்சுருக்கோம். 6 மாதத்தில் வந்து 262ன்னா பெர் டே 2 பிளான்டேஷன். டிஸ்ட்ரிக்ட் ஃபுல்லாக உடுமலைப்பேட்டையில் ஒரு டீமு, தாராபுரத்தில் ஒரு டீமு, வெள்ளகோயிலில் ஒரு டீமு, அவினாஷியில் ஒரு டீம்னு சொல்லிட்டு
தினமும் வந்து ஒரு கவர்மெண்ட் சின்சியராக அதிகாரிகள் எப்படி பண்ணுவாங்களோ அது மாதிரி வந்து என்ஜிஓ வாலண்டியர்ஸ் பண்ணிகிட்ருக்கிறது வனத்துக்குள் திருப்பூர். ஸோ வி ஆர் ஸோ தேங்க்ஃபுல் சார். இது வந்து நீங்கள் வந்தது எங்கள் எல்லாருக்குமே பெருமை. இன்றைக்கி வந்து ஏன் போலீஸை கூப்பிட்டோன்னா சார், இன்றைக்கி வந்து நல்லவனாக இருக்கணும்னா கூட தொடர்புள்ளவனாக இருக்க வேண்டிய காலகட்டத்தில் இருக்கோம் சார். நாங்கள் உங்களெல்லாம் வச்சு கொஞ்சம் எங்களுக்கு பாதுகாப்பு தேடிக்கிறோம் சார். அதுக்கு மேலே வேறு ஒன்றும் இல்லைங்க. ஸோ நவ் ஐ ரிக்வெஸ்ட் அவர் சஷாங்க் சார் few words about us and then followed by our IG sir. Thank you sir. Respected IG sir, Shivaram Anna, I call him Shivaram Anna only, and Chandran sir from Eastman, and அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி 15,10,000 கன்று இன்றைக்கியோட வனத்துக்குள் திருப்பூர் ஆஸ் அன் ஆர்கனைசேஷன் பண்ணியிருக்காங்க. இந்த வருஷத்துக்கு 2 லட்சம் மரக்கன்று நட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு காலையில் சிவராமண்ணா, ஆமாம் அன்றைக்கி அழைப்பு கொடுக்கும் போதும் வந்து சொல்லும் போதும் சிவராமண்ணா சொன்னார். சரி 2 லட்சம் கன்றுனா ரொம்ப அதிகமாக இருக்கே, ஒரு வருஷத்தில் எப்படி முடிப்பீங்கன்னு கேட்டார். அது ஃபஸ்ட்டு பார்க்கும் போதும் ஆமாம் 2 லட்சம் மரக்கன்று ரொம்ப அதிகமாக தான் இருந்தது. பட் நான் அப்படி பார்க்கல. நான் எப்படி பார்த்தேன்னா, வருஷத்தில் 365 நாள் இருக்குல்ல, 65 நாள் 365 நாளில் நம்ம 2 லட்சமோட டிவைட் பண்ணி பார்த்தா வருஷத்துக்கு எவ்வளோ, ஒரு நாளைக்கு எவ்வளோ வைக்கணும்? 500 மரக்கன்று தானா? அது கண்டிப்பாக என்னால் வைக்க முடியும். அதை நான் மனசில் உறுதிப்படுத்திக்கிட்டேன். கண்டிப்பாக 500 மரக்கன்று ஒரு நாளுக்கு வைக்கணும்னு சொல்லி அதோட அடிப்படையில் தான் இன்றைக்கி 2,10,000 மரக்கன்று அவர் நட்டிருக்காங்க. ஸோ வனத்துக்குள் திருப்பூர் ஆஸ் அன் ஆர்கனைசேஷன் அண்ட் வெற்றி ஆஸ் அன் என்ஜிஓ அவங்கள நான் பாராட்டுறதுக்கு வயசு இல்லை. பட் ஆனால் சொல்கிறதுல தவறு இல்லை. ஒரு கன்வர்சேஷன் சிவராமண்ணனுக்கு எனக்கு சில சமயங்களில் ஆஃபீஸ் வரும்போதும் எல்லாம் பேசுவார், ரொம்ப பேசுவார், அது எல்லாத்துக்கும் தெரியும். அதில் ஒரு இம்பார்ட்டண்ட் கன்வர்சேஷன் எப்படியா இருக்குன்னா, எதுக்கு இது நீங்கள் ஸ்டார்ட் பண்ணீங்கன்னு கேட்டேன் நான். எதுக்காக மரக்கன்று வைக்கணும், என்னதுக்கு ஸ்டார்ட் பண்ணோன்னா அவர் ஒரு சொன்னார், நொய்யல் ஆற்று பகுதி பெரும்பாலும் நாஸ்தி பண்ணது நாங்கள் தான். ஸோ அதோட பச்சாதாபத்தில் நான் மரம் வைக்கணும்னு சொல்லிட்டு தான் முடிவு எடுத்திருக்கேன்னு சொல்லி அவர் சொன்னார். ஸோ சொல்லும் போதும் நம்ம ஒரு டாஸ்க், ஏதோ ஒரு டாஸ்க் பண்ணுறோம், ஒரு செய்தி பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு உதாரணத்துக்கு ஒரு வேலை பண்ண போகிறோம். அந்த பார்க்கும் போதும் நம்ம வழக்கமாக 3 கேள்விகள் நம்மளுக்கு கேட்டுப்போம். என்னன்னு, ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், ஏன் பண்ணணும், எப்படி பண்ணணும், இந்த 3 கேள்வி தானே நம்ம கேட்டுப்போம். இப்போ இன்றைக்கி நம்ம இங்கேருந்து நம்ம வீட்டுக்கு போகிறோன்னா, இந்த இடத்துலேருந்து வீட்டுக்கு போகிறோன்னா இந்த 3 கேள்வி நமக்கு தானாக வரும். கரெக்டாக தானாக வரும்போதும் முதல்ல நம்ம என்ன கேள்வியை யோசிப்போம், என்னதுக்காக நான் வீட்டுக்கு போகணுன்னு தான் யோசிப்போம். கரெக்டு தானே? பட் ஆனால் ஏன் போகணுன்னு யோசிக்க மாட்டோம். அதே இந்த வனத்துக்குள் திருப்பூர் நீங்கள் உதாரணத்துக்கு எடுத்து பார்த்தீங்கன்னா, ஏன் பண்ணணும், என்ன பண்ணணும், எப்படி பண்ணணும். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு ப்ராசஸோ ஒரு டாஸ்க் ஏதோ ஒரு ஸ்டார்ட் பண்ணும் போதும் நம்ம டீட்டெயில்ஸ்குள்ளே போய் எல்லாமே குழப்பிடுவோம். இது நான் இந்த மரம் வைக்கணும், அந்த மரம் வைக்கணும், தேக்கு வைக்கணுமா, சவுக்கு வைக்கணுமா, மகாகனி வைக்கணுமா, நாவல் வைக்கணுமா, கொய்யா வைக்கணுமான்னு சொல்லிட்டு 1000 கேள்விகள் வரும். அந்த கேள்விகளுக்கு ஒரே ஒரு அட்வைஸ் இல்லை, ஒரு சஜஷன் என்னன்னா, இது எதுக்காக பண்ணுறோன்னா நம்மளோட இயற்கைக்காக பண்ணுறோம், நம்மளோட குழந்தைகளுக்காக பண்ணுறோம். இந்த ஒரு மெயின் அப்ஜெக்டிவ் நம்ம மனசுக்குள்ளே ஸ்ட்ராங்காக பதிவாச்சுன்னா நம்ம பண்ணுற வேலை ஃபாஸ்ட்டாக போகும். இன்னொன்று, இன்றைக்கி எல்லாமே நம்ம உலகம் எல்லாமே மொபைல் ஃபோனில் இருக்கோம், ரொம்ப ஆக்கியபைடாக இருக்கும். அண்டு உதாரணத்துக்கு ஒன்று சொல்கிறேன். நேற்றுக்கு எல்லாமே நியூஸ் பார்த்துருப்பீங்க, புயல் பற்றி பார்த்துருக்கீங்கள? சாப்பிடும்போது எத்தனை பேர் நியூஸ் பார்த்துருக்கீங்க? எல்லாமே பெரும்பாலும் மொபைல் ஃபோன்னு சாப்பிடும் போதும் வச்சுக்கிட்டு பார்த்துட்ருப்போம். இப்போ அந்த சாப்பிடும் போதும் ஒரு கேள்வி நம்மளுக்கு கேட்டுக்கலாம். உங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்க, உங்கள் பையனோ உங்கள் மனைவியோ கேட்டாங்கன்னா, நீங்கள் சாப்பிட்ட சாப்பாடில் தக்காளி இருக்கான்னு கேட்பாங்க. அது நமக்கு தெரியாமல் அறியாமல் ஆமாம் இருக்குன்னு சொல்லணும், ஆனால் இருக்காது. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம்னா, வாழ்க்கையை ஒரு ஆட்டோ பைலட் மோடில் கொண்டு போகிறோம். நம்மளோட வாழ்க்கை இந்த ஒரு மொபைல் ஃபோனோ இல்லைன்னா நம்ம சுற்றி இருக்கிறவங்களோ அவங்கள தான் கண்ட்ரோல் பண்ணுறாங்க தவிர நம்மளோட வாழ்க்கையில் நம்ம கண்ட்ரோல் எடுக்காமல் பண்ணுறோம். இது இந்த சந்தர்ப்பத்தில் ஏன் சொல்லணும்னா, இப்போது இந்த ஐடியா அவருக்கு வரல, வனத்துக்குள் திருப்பூர் செய்யணும், இந்த மாதிரி மரக்கன்று வைக்கணும்னு வரலைன்னா இன்றைக்கி திருப்பூரில் 18% க்ரீன் கவர் ஏறறதுக்கு வாய்ப்பு இல்லையே.
ஸோ ஒரு ஐடியா இது எப்படி நம்ம ஃபீல்டில் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும், எப்படி பண்ணணும் தான் சொல்லிட்டு அவர் ஆரம்பிச்சிருக்காரு. அண்டு ரொம்ப பேச விரும்பலை. எங்கள் ஐஜி சார், நான் ஐஜி சாரோட இது என்னோடய 6வது வருஷம் பயணம். ஸோ நான் சென்னையிலேருந்து சாரோட சேர்ந்து வேலை பார்த்துட்ருக்கேன். சார் கீழே வேலை பார்த்துட்ருக்கேன், சார் கூட வேலை பார்த்துருக்கேன், நிறைய வகையில் சார் கூட வேலை பார்த்துருக்கேன். அவர் ஆஸ் எ பர்சன், நீங்கள் எல்லாமே அவர் அதிகாரியாக பார்க்குறீங்க, ஒரு இப்போது மேடையில் உட்காந்துருக்கிற அதிகாரி மாதிரி பார்க்குறீங்க. பட் ஆனால் ஒரு உதாரணம் சொல்கிறேன். இப்போ அவர் எனக்கு 5 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ரொம்ப ரொம்ப டஃப் சுச்சுவேஷனை சார் ஹேண்டில் பண்ணி இருக்கும்போதும் ஒரு அட்வைஸ், ஒரு சஜஷன் என்னன்னா, இப்போது நீ ஒரு நாளில் ஒரு பெரிய சேஞ்சு கொண்டு வரணும்னா உன்னால் பண்ண முடியாது, யாருனாலையும் பண்ண முடியாது. நம்ம ஒரு வேலை ஆரம்பிக்கிறோம், இன்றைக்கி நம்மளால் ஒரு 15 மாடி பில்டிங் கட்ட முடியுமா, இன்றைக்கி ஒரு நாளில் கட்ட முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்களையும் கேள்வி கேட்டுக்கிட்டால் யாருனாலையும் இது பண்ண முடியாது. ஆனால் ஒரு மாடியாக கட்டிட்டு போனீங்கன்னா கண்டிப்பாக அவங்களால செய்ய முடியும். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் என்னென்னா, நம்மளோட வாழ்க்கையில் 1% சேஞ்சு, நம்ம வாழ்க்கையில் ஒரு 1% சேஞ்சு கொண்டு வந்தால் இந்த வருஷம் முடியறதுக்குள்ளே நம்மளோட சேஞ்ச், நெட் சேஞ்ச், கிராஸ் சேஞ்சோ நெட் சேஞ்சோ, கிராஸ் நெட்டு திருப்பூரில் இருக்கிற அத்தனை எக்ஸ்போர்ட்டர்ஸ்க்கு தெரியும், நான் அதை பற்றி பேசலை. பட் ஆனால் 37% உங்களுக்குள்ள மாற்றங்கள் வரும். அது நல்ல மாற்றமாக இருக்கலாம், நீங்கள் டிபெண்டிங் அப்பான் வாட் கைண்ட் ஆஃப் சேஞ்ச் யூ வாண்ட் டு இம்ப்ளிமெண்ட். ஸோ ஒரு ஹேபிட் ஃபார்ம் பண்ணுறீங்க, ஒரு ஒர்க் ஹேண்டில் பண்ணுறீங்கன்னா ட்ரை டு பி 1% பெட்டர் எவ்ரி டே. ஸோ ஓவர் எ பீரியட் ஆஃப் டைம் யூ வில் பி 37% பெட்டர் ஆஃப் வாட் யூ வேர் இனிஷியலி. ஸோ அது எனக்கு கொடுத்த லைஃப் லெசன் சார். அது சென்னையில் இருக்கும் போதும் கொடுத்துருக்காங்க. ஐ டு நாட் நோ வாட் ஐ ஹவ் டன் அண்ட் வாட் ஐ ஹவ் இம்ப்ளிமெண்டட். பட் நான் பண்ணியிருக்கேனோ நல்லா இருக்கேனோ இல்லையா அது வேறு கேள்வி, அதுக்கு வேறு பதில். பட் ஆனால் சார்கிட்டேருந்து கற்றுக்கிற பாட்டங்கள் நிறையா இருக்குது. அண்ட் ஐ வுட் நாட் டேக் லாட் ஆஃப் யுவர் டைம். அண்ட் ஐ வுட் லைக் டு கங்க்ராச்சுலேட் Sivaramana and Vanathukul Tirupur and Vetri organization for having done this. And I now request our IG sir to kindly address the gathering. Thank you. ஐஜி சார் பேசுறதுக்கு முன்னாடி ஒரு பெரிய பசுமை ஆர்வலர், அவரோட வீட்டுக்கு உள்ள நம்மெல்லாம் மணி பிளான்ட்னா ஒரே ஒரு வெரைட்டி தான் பார்த்துருப்போம். அவரோட வீட்டுக்குள்ள ஒரு 10 வெரைட்டி, ரொம்ப செலவான விஷயங்கள் இல்லைங்க. நம்ம தேங்காய் தொட்டி இருக்கு இல்லையா, கொட்டாங்கச்சி, அந்த கொட்டாங்கச்சி எல்லாத்தையும் ஒரு கயிறில் போட்டு கட்டி அதை அழகாக ஒரு ஆர்டிஃபேக்ட் பண்ணி அது அப்படி வந்து சாண்ட்லியருக்கு பதிலாக அவங்க வீட்டில் வந்து செடிகள் தான் இருக்குது. ஒரு மிகப்பெரிய பசுமை ஆர்வலர். அதுவும் ஒரு காரணம் ஏன் வனத்துக்குள் திருப்பூருக்கு அவர் வரணும்னு ஆசைப்பட்டான்ட்டு. ஓவர் டு யூ சார். வணக்கம் வனத்துக்குள் திருப்பூர். மை டியர் ஃப்ரெண்ட், என்னுடைய தம்பி, ஃப்ரெண்டுன்னு சொல்லக்கூடாது, என்னோடய தம்பி திரு சஷாங்க் சாய், எஸ்பி திருப்பூர், சிவராமன் சார், சந்திரன் சார், டிஎஸ்பி பல்லடம், மேடையை அலங்கரித்திருக்கும் பெரியோர்கள், இந்த மரம் நடும் விழாவில் பங்கேற்றுள்ள உங்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தம்பி நிறைய பேச ஆரம்பிச்சிட்டேன், பழகதோஷமா? நான் ரொம்ப நாளாக யோசிச்சுட்டு இருந்தேன், என்னடா அமைதியாக இருக்கிற பையன் இவ்வளோ பேசுகிறானே, இன்னைக்கு தான் புரிஞ்சுது. இப்போ நீங்கள் 2 பேரும் இவ்வளோ பேசினா நான் என்ன பேசுகிறது? மரம் நடுறதுக்குன்னு கூப்பிட்டாங்க. சார் சொல்லும்போதே சொன்னார், 4 பேரை சுட்டு போடுனா போட்டு போயிடலாம், என்ன இல்லை அடிச்சுட்டு போனால் அடிச்சுட்டு போகலாம். கூப்பிட்டு மரம் நட சொல்லிட்டு பேச சொன்னால் என்ன பேசுகிறது? எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான் இல்லையா? மரம் நட்டால் வந்து பறவை வரும், மழை வரும்ங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான், என்ன பேசுகிறது? சிவராமன் சார் மாதிரி ஒரு பெரியவர் ஒருத்தர் இருந்தாராம், வயசில் மூத்தவர். இல்லை நீங்கள் எனக்கு குருன்னு சொல்லும்போது நான் உண்மையை சொல்லணும்ல, இல்லை நான் சின்ன பையன் அப்படின்னு. ஆனால் அவர் இவரை மாதிரி நல்லவர் கிடையாது, ரொம்ப மோசமானவர். அவர் என்ன பண்ணுவாராம், அவருக்கு யாரையாவது பிடிக்கல அப்படின்னாச்சுன்னா கொண்டு வந்து அடித்து போட்டு கொலை பண்ணுவாராம். அவர் எத்தனை பேரை கொலை பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற கணக்கு வேணும் இல்லையா? அதுக்காக என்ன பண்ணுவார், கொலை பண்ணதுக்கப்புறம் அவர் தோட்டத்தில் தோண்டி புதைச்சிட்டு மேலே ஒரு தென்னங்கனை வச்சுருவாராம். இப்படி போயிட்டே இருந்துச்சு. போயிட்டே இருக்கும்போது திடீர்னு ஒரு நாள் அதை பார்த்து ரசிச்சுட்டு இருந்தாராம். ஆஹா, நம்ம இத்தனை தென்னங்கன்று வச்சுருக்குறோம், பரவாயில்ல அப்படின்னு ரசிச்சுட்டு இருந்தாராம்.
அப்படி ரசிச்சுட்டு போயிட்டு இருக்கும்போது இந்த மேலே இருக்க தென்னை மரத்துலேருந்து டப்புன்னு ஒரு தேங்காய் விழுந்து மண்டையில் விழுந்து அவர் போயிட்டாராம். மரம் வைக்கிறது மட்டும் முக்கியம் இல்லைங்க. எதுக்கு இந்த கதை சொல்ல வரேன் அப்படின்னாச்சுன்னா, ஒரு நல்ல நிகழ்ச்சியில் என்னடா இது அப்படின்னு நினைக்கக்கூடாது. ஒரு மரம் வைக்கிறது மட்டுமே முக்கியம் இல்லை, எண்ணத்தோட வைக்கிறோம் அப்படிங்கிறது தான் முக்கியம். ஒரு அரசர் வந்து ஒரு ஊரில் ஒரு சுற்றுப்பயணம் போயிட்டு இருக்கும்போது, அப்படி போயிட்டு இருக்கும்போது அங்கே பார்த்தாச்சுன்னா ஒரு வயசான ஒரு தாத்தா ஒரு மாங்காய் கொட்டையை எடுத்து தோண்டி போச்சிட்டு இருந்தான். இவர் கேட்டாராம், தாத்தா என்ன பண்ணுறீங்க? இந்த மாங்கோட்டையை போச்சிட்டு இருக்கிறேன்னாராம். எதுக்கு? மரம் வளரும், மாங்காய் காய்க்கும், சாப்பிடலாம்ல அப்படின்னாராம். தாத்தா, உன்னை பார்த்தா இன்னைக்கு நாளைக்கு போய் சேர்ற மாதிரி இருக்கிற, நீ என்னைக்கு இந்த மாமரத்தை பறித்து சாப்பிட போகிற, நீ எதுக்கு இவ்வளோ கஷ்டப்படுற அப்படின்னாராம். இதே மாதிரி என் தாத்தா நினச்சிருந்தாச்சுன்னா இன்றைக்கி நான் வேறு மரத்தில் இருந்த மாம்பழம் சாப்பிட்ருக்க முடியுமா? இன்றைக்கி நான் வச்சாதானே என் பேரன் சாப்பிட முடியும்னாராம். அதுதாங்க சிந்தனைகள். நாம் விதைக்க வேண்டியது அந்த சிந்தனைகள் தான். நீங்கள் இன்றைக்கி 10 லட்சம் மரம் நீங்கள் வந்து நட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்கிறீங்க திருப்பூரில். அது கிளைமேட்டுக்காக சொல்கிறீங்க, நோயலுக்காக சொல்கிறீங்க, நீங்கள் இதில் நிறைய நன்மைகள் சொல்கிறீங்க. பட் நான் பார்க்குற பார்வை வந்து, நீங்கள் விதைக்கிறது வந்து வெறும் மரங்கள் மட்டும் இல்லை, இங்கே இருக்கிற அனைவருக்கும் அந்த ஒரு நல்ல சிந்தனைகளை விதைத்திருக்கிறீர்கள். நிறைய நல்ல விஷயங்கள் வந்து நம்ம சிந்தனைகள் தான் வரும். நம்ம சின்ன சின்ன விஷயங்கள், நல்ல விஷயங்கள் செய்ய செய்ய, நான் இன்னைக்கு மரம் நடுறேன், நாளைக்கு எனக்கு என்ன தோணும் அப்படின்னாச்சுன்னா, ஏதோ ஒரு குளத்தை தூர்வாரணும்னு தோணும், நாளைக்கு ஒரு ஸ்கூலில் அடாப்ட் பண்ணணும்னு தோணும், நாளைக்கு அடுத்த விஷயங்கள் தோணும். இது நான் பழக்கப்பட்டால் மட்டும்தான் எனக்கு வரும். இல்லை நான் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோங்க, இன்றைக்கி நான் வந்து டையிங் ஆரம்பித்தேன், நாளைக்கு கார்மெண்ட் ஆரம்பித்தேன், அப்படி போயிட்டுருக்கோம். அப்படி போயிட்டு இருந்த திருப்பூருக்கு ஒரு மாற்று பாதையை காமித்திருக்கிறீர்கள், வேற ஒரு சிந்தனையை காமித்திருக்கிறீர்கள். அதற்காக நான் சஷாங்க் சொன்ன மாதிரி உங்களுக்கு பாராட்டுகள் சொல்ல முடியாது, நான் உங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். சிவராமன் அவர்களே, உங்களுக்கு மட்டுமல்ல, வணக்கம் திருப்பூரை சார்ந்த அனைவருக்கும் என்னுடைய நன்றியை ஒரு தமிழ் குடிமகனாக நான் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த சிந்தனைகளை, இந்த சிந்தனை என்றும் அந்த விதைகளை இங்கு மட்டுமில்லை அனைத்து இடங்களிலும் நீங்கள் பரப்ப வேண்டும் என்பது மட்டும்தான் என்னுடைய ஒரே ஒரு ஆசை. இது ஆரம்பிக்கும் போது என் பேட்ச்மேட்டிங் எஸ்பி அவர் தலைமையில் ஆரம்பித்தாங்க. அதனால் இன்றைக்கி நான் வரும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஸோ இன்றைக்கி ட்விட்டரில் போடுறேனோ இல்லையோ, இந்த ஃபோட்டோ அனுப்பிச்சி விட்டிங்கன்னா அவனுக்கு அனுப்பணும். ஸோ ஐ ஆம் ஆல்சோ பார்ட் ஆஃப் இட் அப்படிங்கிறதுக்கு. ஸோ என்னை ஞாபகம் வச்சுக்கிட்டு என்னை அழைத்ததுக்காக நான் உங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னும் ஏன்னா இது ஏன் சிந்தனைகளை வளர்க்கிறீர்கள் அப்படின்னு ஏன் அப்படி தோணுச்சு அப்படின்னாலே, ஆரம்பிக்கும் போதே ஒரு ரிச்சுவல், சும்மா வந்தோம், மரம் நட்டோம், போனோம், எடுத்தோம் அப்படிங்கிறது இல்லாமல் அந்த ஆரம்பத்திலே ஒரு கடவுளை வணங்கி நீங்கள் வந்து பண்ணும்போது தான் எவ்வளோ ஒரு நல்ல சிந்தனைகளை விதைக்கிறீர்கள் அப்படிங்கிறது வந்து தெரியுது. ஸோ அதில் என்னையும் பங்காக்கினதுக்காக நன்றியை தெரிவித்துக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பசுமை விழாவிற்கு இங்கே வந்து சிறப்பு சேர்த்து வைத்த நமது மேற்கு மண்டல காவல்துறை தலைவர் அவர்களுக்கும், திருப்பூர் சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ் அவர்களுக்கும், ஈஸ்ட்மேன் மேனேஜிங் டைரக்டர் மரியாதைக்குரிய அண்ணன் சந்திரன் அவர்களுக்கும், இங்கே வந்திருக்கும் நமது திருப்பூர் மாவட்ட பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் கணவசாபதி அவர்களுக்கும், மேலும் நமது மங்களம் பஞ்சாயத்தினுடைய தலைவர் திரு மாப்பிள்ளை மூர்த்தியண்ணன் அவர்களுக்கும், சாமலாபுரம் பேரூராட்சி தலைவர்
அருமை அண்ணன் பழனிசாமி அண்ணன் அவர்களுக்கும் ராம் சொன்னார் நன்றியுரைன்னு சொன்னார். என்னால் நன்றியுரையோடு இதை நான் முடிச்சுக்க முடியாது. எனது இணைய நண்பரும் எனது உடன்பரவா சகோதரரும் என் குடும்ப வாழ்விலும் சரி, எனது பொது வாழ்விலும் சரி, எனது அரசியல் வாழ்விலும் சரி, இந்த பசுமை பயணத்திலும் சரி, எனக்கு ஒரு தாயாய், தந்தையாய், உடன்பிறந்த சகோதரராய், எனது உயிர் நண்பனாய் இன்று வரை என்னை வழிநடத்தி கொண்டிருக்கும் கிளாசிக் போலோவினுடைய நிர்வாக இயக்குனர் எனது அருமை நண்பர் திரு சிவராம் அண்ணா அவர்களுக்கு அவருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். நாங்கள் 2001 2005 வரைக்கும் ஆண்டிபாளையம் பஞ்சாயத்தினுடைய துணைத் தலைவராக இருந்த காலகட்டம் அது. நான் அப்போது சுயேட்சையாக நின்று ஜெயிச்சு, கொஞ்சம் டஃப்பான ஃபீல்டு. ஏன்னா ஒரு சுயேட்சை வந்து ஒரு பஞ்சாயத்தில் ஜெயிச்சு அந்த பஞ்சாயத்துக்கு ஏதோ செய்யணும் அப்படின்னு ஒரு ஆர்வத்தோடு உள்ளே போய் அதை செய்ய முடியாமல் செவுத்துல வச்ச பந்து மாதிரி திரும்பி வரும்போது அது வழி ஒவ்வொரு நாளும் ரொம்ப இருக்கிற இடத்துல சரி இது வேண்டாம், ரிசைன் பண்ணிடலாம், நம்மளால் சரியாக செய்ய முடியும் போது இந்த பொறுப்பு நம்மளுக்கு எதுக்குன்னு அந்த முடிவு எடுக்கிற நேரத்தில் அப்போ தான் நம்ம சிவராமன் அவர்களும் சரண்யா மாரப்பன் அவர்களும் அணுகி நீங்கள்லாம் அப்படி முடிவெடுக்கக்கூடாது, நீங்கள் என்ன செய்யணும்னு ஆசைப்படுறீங்க சொல்லுங்கள், நம்ம செய்யலான்னு சொல்லி அப்போது ஆண்டிபாளையம் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு அமைப்பு என்று ஆரம்பிக்கப்பட்ட அந்த குட்டி நிகழ்வு தான் இன்று வனத்துக்குள் திருப்பூர் என்று மிகப்பெரிய ஆலமரம் போல் வளர்ந்து இங்கே உங்கள் முன்னாலே நின்றுட்டுருக்கோம். அந்த காலகட்டத்தில் ஆரம்பித்தது இன்னைக்கு 15 லட்சம் மரக்கன்றுகள் அதை நிறைவு செய்து அதற்கிடையில் அந்த பணிகள்லாம் சொல்லி மாளாது. எப்படி அதெல்லாம் இன்னைக்கு வரைக்கும் அவங்க செய்கிறாருங்கிறதெல்லாம் பிரமிப்பாகவே இருந்துகிட்ருக்கோம். இடும்பாளையம் பள்ளி, ஆண்டிபாளையம் குளம், 15 லட்சம் மரக்கன்றுகள், இதற்கிடையில் அறம்பொருள் வேளாணகம், அப்படி எத்தனையோ விஷயங்கள் அதையெல்லாம் இன்னைக்கு செஞ்சு ஏதோ பிறந்தோ வளர்ந்தோ வாழ்ந்தோ இறந்தோன்னு இல்லாமல் இந்த சமுதாயத்துக்கு நம்மளால் முடிஞ்ச நல்ல விஷயங்களை இங்கே வச்சுட்டு போகணும் அப்படிங்கிற இதில் தான் இத்தனை வருஷமாக வனத்துக்குள் திருப்பூரில் நிறையா இடத்துக்கு மரம் வைக்க போயிருக்கேன் நான். பட்டு நம்ம பூமியில் ஒரு மரமே வைக்கலையேங்கிற கவலை எனக்கு ரொம்ப ரொம்ப இருக்கும் அப்பப்போ. அந்த கவலைக்கெல்லாம் இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய ஒரு இதையாக வனத்துக்குள் திருப்பூர் இந்த இடத்துல வந்து நம்ம பூமியில் வந்து இங்கே மரம் வச்சு எனக்கு இந்த சிறப்பை எனக்கு கொடுத்துருக்கீங்க. நானும் என் குடும்பத்தார்களும் உங்கள் பாதம் தொற்று வணங்கி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.